இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஓரின திலேப்பியா மீன் உற்பத்தி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வளத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். அனைத்து திலேப்பியா மீன் குஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய வகைகள் என்ன மெத்தடுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஆல்மேல் திலேப்பியா வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண் மீன் மட்டும்தான் வந்து பண்ணையில் வந்து பயன்படுத்தலாம். இப்போ பெண் மீனோடு வந்து சேர்ந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா வந்து சீக்கிரம் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு வந்து வளராது. அதனால் வந்து என்ன பண்ணுறோன்னா குஞ்சு பொறிப்பகத்தில் வந்து ஆண் குஞ்சு மட்டும் வந்து ஹார்மோன் பயன்படுத்தி நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். இந்த ஹார்மோன் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடில் வந்து இந்த உணவில் வந்து ஹார்மோன் வந்து 60 மில்லிகிராம் பர் கேஜி ஃபீடில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இது மீன் ஜிலேபி குஞ்சுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அந்த தீனி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஜிலேபி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 21 நாள்லேருந்து 28 நாள் வந்து இந்த குஞ்சு வந்து கொடுத்து அந்த உணவு வந்து சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்கம் உறுப்பு இப்போ ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரி வந்து என்ன ஆகும்னா டெஸ்டிஸாக மாறும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் ஓவரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ஏறாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஓவரி வந்து டெஸ்டிஸாக வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த அறிவியல் பிரகாரமாக வந்து இந்த திலேப்பியா குஞ்சு பொறிப்பகம் வந்து பயன்படுத்துகிறாங்க. பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் மீன் தான் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஆண் மீன் மட்டும் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா வந்து வளர்ப்பு வந்து நம்ம வந்து அதிகரித்து வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எடுக்கலாம். ஸோ இன்னொரு வந்து என்னென்னா வந்து இப்போ ஆண் மீன் வந்து மட்டும் பயன்படுத்தும் போது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டாக்கிங் டென்சிட்டி வந்து அதிகமாக வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டர் ஸ்கொயரில் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து போட்டு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வளர்ப்பு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா கூண்டில், அதே மாதிரி வந்து குளத்தில், அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டியில், இந்த மாதிரி வந்து வெவ்வேறு வந்து முறைகளில் வந்து வளர்ப்பு முறைகள் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து அதிகமாக இப்போ வந்து திலேப்பியா வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து கூண்டு வளர்ப்பு வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயரில், அதே மாதிரி வந்து ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வந்து அமைத்து கூண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆல்மேல் திலேப்பியா சீடு வந்து எங்கெங்கே வாங்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து சீடு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் தான் இருக்குது. எல்லோரும் வந்து ஆல்மேல் திலேப்பியா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் வந்து பயன்படுத்துறதுனால வந்து சில என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து யூஸ்வலாக வந்து இது கொடுப்பாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க எந்தெந்த வந்து எந்த மாதிரி முறையில் வந்து திலேப்பியா குஞ்சு பொறிப்பகம் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எங்கள் பாரூர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மேல் திலேப்பியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹார்மோன் வந்து ஃபீடில் வந்து கலந்து 21 நாள் கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் வந்து தான் இதுக்கு பண்ணைக்கு வந்து கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கிருஷ்ணகிரியில் வந்து சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஹார்மோன் பயன்படுத்துறதுனால எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். இப்போ வந்து 21 நாள் வந்து பயன்படுத்த திலேப்பியா குஞ்சு வந்து உடனே வந்து மார்க்கெட்டுக்கு போகாது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம், குறைஞ்சது வந்து 4 மாதம் வந்து பண்ணையில் வந்து வளர்க்கப்பட்டு அப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் ரெசிடியூஸ் வந்து இருக்க வந்து வாய்ப்பே இல்லை. குறைஞ்சது வந்து 1 வாரமே இல்லை 2 வாரம் வந்து நம்ம ஹார்மோன் தீனி வந்து நிப்பாட்டினது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன்லேருந்து வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம கொடுக்குற சிந்தட்டிக் ஹார்மோன் வந்து பாடி லெவல்லேருந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து எந்த மாதிரி பயம் வந்து இல்லை. மீன்ஸ் அந்த மாதிரி மீன் சாப்பிடலாமா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரலாம். இப்போ ஃபார்மர்ஸ்குள்ளேயோ இல்லை கன்சியூமருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதில் வந்து எந்த விதமான பயம் வந்து இல்லை. சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம், சேஃப் டு கன்சியூம். இப்போ இந்த மெத்தடாலஜி வந்து திலேப்பியாவுக்கு மட்டும் இல்லாமல் வேறு வெவ்வேறு வளர்ப்பு மீன்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் வந்து ஹார்மோன் டோஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். ஸோ ஹார்மோன் டோஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் இதே வந்து ஆல்மேல் திலேப்பியா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து வேறு இந்த கலர் மீன், அதே மாதிரி சில உணவு மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதா கெண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மீன்கள் வந்து வேகமாக வளரும். இப்போ திலேப்பியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். ஆண் மீன்கள் வந்து வளர்ப்பு வந்து ஒரு 25%லேருந்து 30% வந்து பெண் மீனோட கம்பேர் பண்ணும்போது வேகமாக வளரும். ஸோ இந்த மாதிரி வந்து வேகமாக வளர ஆண் மீன்
இருக்கிற வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து மெத்தட் யூஸ் பண்ணலாம் சார். இது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற திலேப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மீன் வளர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடிய திலேப்பியா வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு திலேப்பியான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி வந்த வந்து மீன் வகை. இதில் வந்து திலேப்பியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி குளம் இதில் எல்லாமே இருக்கும். ஜிலேபி மீன் சொல்லுவாங்க பொதுவாக. அந்த வெரைட்டிக்கும் இந்த கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. கிஃப்ட் திலேப்பியா சொல்கிறது வந்து ரேதியல் விதியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ண வெரைட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேகமாக வளரும். ஸோ இன்னொரு வந்து இது வந்து ப்ரீட் ஆகாது. இப்போ வந்து வேறு திலேப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேயே வந்து ப்ரீட் ஆயிரும், குட்டி வந்து போடும். இந்த திலேப்பியா மீன் வந்து ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை வந்து வாயில் வச்சு அதுலேருந்து குஞ்சு வந்து வெளியில் வரும். இப்போ குஞ்சு பொறிப்பகம் திலேப்பியா கிஃப்ட் திலேப்பியா மீன் குஞ்சு பொறிப்பகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலிருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை வந்து பொறிப்பதற்கு முன்னாடியே வந்து வாயில் வந்து எடுத்துருவாங்க. முட்டையை மட்டும் தனியாக எடுத்து இதில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு அதில் வந்து சீடு வந்து தனியாக எடுப்பாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னா இப்போ தனித்தனியாக பாண்ட்லேருந்து வரக்கூடிய சீடு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து வேரியாகியே வரும். இதே வந்து நம்ம தொட்டியில் வந்து எடுத்து அதுலேருந்து குஞ்சு பொறிப்பகம் எடுக்கும்போது வந்து ஒரே டயத்தில் வந்து நிறையா சீடு எடுக்கலாம். அப்போ நம்ம இங்கே ப்ரீடிங் ஆகும்போது எல்லாமே வந்து சீடு வந்து எடுத்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறையா கேட்பாங்க. ஒரே ஃபார்மர் வந்து 1000 சீடு இல்லை 2000 சீடு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரே சைஸ் வந்து சைஸ் வேரியேஷன் கம்மியாக இருக்கிற சீடு வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து எடுத்தோம்னா வேரியேஷன் வந்து கம்மியாக வரும். இன்னொன்று வந்து இந்த திலேப்பியா மீன் சொல்கிறது வந்து சிச்சிலிடே குடும்ப சார்ந்த மீன் வகைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய வெரைட்டி வந்து இந்த ஜிலேபி கெண்டேன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த வெரைட்டி வந்து கிஃப்ட் திலேப்பியா ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்ட் ஃபார்ம் திலேப்பியா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மலேசியாவிலேருந்து டெவலப் பண்ணக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆசிய நாடு எல்லாமே சேர்ந்து இதில் ஆராய்ச்சி செஞ்சு மலேசியாவில் வந்து வந்தக்கூடிய வெரைட்டி இது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் செல்வராஜ் அவர்களை 08094917583 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 31/7/2024 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் வேளாண் சாதனையாளரில் பரன்மேல் ஆடு வளர்த்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா பெரியங்குடி கிராம வேளாண்மையாளர் எஸ் முகமது மொனஃபர் அவர்கள் தரும் யோசனைகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நோயின்றி குதிரைகளை வளர்த்தல் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையின் பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.doordarshan.gov.in/dd தமிழ். எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.